பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. வாருங்கள் குர்ஆனையும் தொழுகையும் புரிந்து கொள்வோம். எளிய வழியில் 3 நிமிட தொடர் பாடம் 7A. இதில் நாம் இய்யாக நஅபுதுவை கற்போம். மேலும் பழக்கம் 8, வணக்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே. இப்பாட முடிவில் 19 வார்த்தைகள் கற்போம். அது குர்ஆனில் ஏறத்தாழ 6010 முறைகள் வருகின்றன. இய்யாக இந்த வாக்கியத்தில் இதன் நோக்கம் உன்னையே. நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். இபாதத்திற்கு 3 பொருள்கள் உண்டு: வணங்குதல், கட்டுப்படுதல், அடிமையாகுதல். இந்த 3 பொருளிலும் நாம் அல்லாஹுவையே வணங்குகிறோம். வணக்கத்திற்கு மற்றொரு பொருள் உண்டு: பிரியம் மற்றும் பணிவுடன் அல்லாஹுவிற்கு வழிபடுவதாகும். வழிபாட்டின் வெவ்வேறு வடிவங்கள் என்ன? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, ஹலால் சம்பாத்தியம், இல்மு தேடல் மற்றும் நல்ல நியத்தில் செய்யும் அனைத்துமாகும். வணக்கம் 3 வகைப்படும்: மனதால், மேலும் நாவினால் மற்றும் உடலால். மனதாலான வணக்கங்கள் ஈமான், இஹ்லாஸ், மஹப்பத், தவக்குல், அல்லாஹுவை நினைத்தல், அல்லாஹுவின் பயம், மேலும் அல்லாஹுவின் மீது உறுதி மற்றும் அல்லாஹுவிடம் பணிவது மற்றும் பல. எனவே இய்யாக நஅபுது என்பதை தொழுகைக்கு மட்டுமல்லாமல் அதற்கு பிறகும் அன்றாட செயல்களிலும் கொண்டு வர கவனம் செலுத்த வேண்டும். சிலர் கேட்கலாம், நாம் ஏன் வணங்க வேண்டும்? வாழ்க்கையை உல்லாசமாக கழிக்கலாமே. நான் சொல்கிறேன், கற்பனை செய்யுங்கள், இன்று நீங்கள் உங்கள் அறையில் தூங்குகிறீர்கள். மறுநாள் எழும்போது ஒரு தீவில் இருக்கிறீர்கள். அங்கே சிலர் உங்களுக்கு பணிவிடை செய்கின்றனர். எல்லா பொருள்களும் கொண்டு வந்து கொடுக்கின்றனர். அப்போது உங்களின் முதல் கேள்வி என்னவாக இருக்கும்? நான் இங்கே ஏன் இருக்கிறேன்? யார் என்னை இங்கே அழைத்து வந்தது? இந்த இடத்தின் உரிமையாளர் யார்? இதே வழியில் உலகம் சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் உள்ளன. நான் இங்கே ஏன்? என்னை படைத்தது யார்? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களிடமே உள்ளது. அதன் மீதே உங்கள் உலக வாழ்க்கையின் ஸ்டைல் சிந்தனையாலும் செயலாலும் ஆகும். இவைகளின் சரியான பதில் குர்ஆன், ஹதீஸில் உள்ளன. எப்போது அல்லாஹ்தான் நம்மை படைத்து மகிழ்வான வாழ்விற்காக பல எண்ணற்ற அருள் வளங்களை தந்துள்ளான் என்று நாம் எண்ணுகிறோமோ, அவனுக்கு நன்றி செலுத்தவும், பிரியமுடன் அவனை வணங்கவும், அவனுக்கு கண்ணியம் செய்ய, நம் சிரம் பணியவும், அதை பூமியில் வைக்கவும் உள்ளம் நாடுகிறது. உண்மை இதுதான். அல்லாஹ் நம்மை வணங்குவதற்காகவே படைத்துள்ளான். நாம் உடல் மற்றும் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டுள்ளோம். நாம் ஆத்மாவின் தேவையை கொடுக்கவில்லையானால் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அல்லாஹுவை திக்ர் மற்றும் வணங்குவது மூலம் மட்டுமே நாம் உண்மையான நிம்மதியை மற்றும் அமைதியையும் பெற முடியும். ஏராளமான மக்கள் இந்த உண்மையை மறந்து விடுகின்றனர். பணம், மகிழ்ச்சி, அந்தஸ்து இவைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். என்றாலும் நீங்கள் பார்க்கலாம், நடிகர், நடிகையர், பாடகர்கள் யாரை உலகம் பெரிய அதிர்ஷ்டசாலி என சொல்கிறதோ அவர்கள் மது, போதை வகைகளில் மூழ்குவதை நீங்கள் பார்க்கலாம். சிலர் தற்கொலையும் செய்கிறார்கள். ஏன்? மனிதன் அல்லாஹுவை வணங்கவில்லையானால் வெவ்வேறு சோதனைகளில் வீழ்ந்து விடுவான். நாம் அவனை எப்படி வணங்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கியது போன்று பரிபூர்ணமாகவும் சரியாகவும் வணங்கினார்கள். உலகம், மறுமை இரண்டிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள். பழக்கம் நம்பர் 8, அல்லாஹுவை வணங்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கியது போல. அதில்தான் அமைதியான, வெற்றிகரமான, இறை பொருத்தமான வாழ்வை நீங்கள் பெற முடியும். இப்பாடம் நிறைவடைந்தது. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.